ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா NH பைபாஸ் ரோடில் இருந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. பைபாஸுக்கு முன்னாடி மெயின் ரோடில் இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி தான் இருக்கும். இப்போ தான் புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக என்ட்ரன்ஸ்லேயே கோயில் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் முன்வாசல். வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா கோவில் இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், ஆர்ச்சிலேருந்து இப்படி இருக்குது. இது இங்கே வந்து அதிகமாக இடம் இல்லை அப்படிங்கிறதுனால இவ்வளோ தான் இந்த இடம். ஸோ இந்த இடத்துலையே பக்கத்தில் மண்டபம் கட்டிகிட்ருக்காங்க, காது குத்துக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு பசங்களுக்கு. ஸோ கோயில் என்ட்ரன்ஸ் வந்து சாமி இது இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இப்படி என்ட்ரன்ஸ் சாமியை கும்பிட்டு பார்த்திங்கன்னா குட்டி முனியப்பனை இருக்குது. ஸோ அவரோட வாகனமும் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இது காலையில் பூஜை ஆனது. ஸோ மதியம் நட சாத்துறதுனால யாரும் இல்லை. ஸோ சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்காக இந்த விளாக் எடுத்துகிட்ருக்கேன், சத்தம் இல்லாமல். ஸோ பூஜை பண்ணப்போ எடுத்தது நான் உங்களுக்கு அதை அடுத்த விளாகில் போடுறேன். சாமி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஸோ எங்கள் அப்பா முனியப்பன் இப்படி தான் இருப்பார். கர்நாடகா மாநிலத்தில் பத்ராவதி என்ற இடத்துல இந்த லொக்கேட் இருக்குது. ஸோ இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சுமார் 40 வருஷமாக இவர் இங்கே தான் இருக்கார். ஸோ எங்களுக்கு எல்லாம் குலதெய்வம், குலசாமி எல்லாமே இவர் தான். ஸோ இவரை வணங்காமல் நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம், தொடங்க மாட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவரை சுற்றி இப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷம் பழமையான ஒரு மரம், அரச மரம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கோயில் கிடையாது, இந்த ஊரே கிடையாது. இங்கே வெறும் காடு மலையாக இருந்தது. ஸோ இங்கே தான் எங்கள் தாத்தா, எங்கள் முப்பாட்ட தாத்தா வந்து இருக்கார்ல, அவர் வந்து 3 கல்லை வச்சு முனீஸ்வரனா நினச்சி இதை வழிபாடு பண்ணி, இதை முனீஸ்வரனா நினச்சி இந்த கல்லை வச்சு இவர் தான் முனியப்பன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸ்தாபனை பண்ணி எங்கள் குடும்பத்தில் பங்காளிங்க பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து எங்கள் எல்லாருக்குமே இங்கே தான், நாங்கள் 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்கள் எல்லாருக்குமே மொட்டை போட்டு காது குத்தி எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணது இங்கே தான். இந்த 40 வருஷமாக நாங்கள் எல்லாருமே இங்கே தான் வழிபாடு பண்ணுறோம். ஸோ இங்கே தான் சாமி கும்பிடுவோம், இங்கே தான் எல்லாமே பண்ணுவோம். பொங்கல் வைக்கிறது, கெடா வெட்டுறது, காது குத்து வைக்கிறது எல்லாமே இங்கே தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ எங்கள் முனியப்பனை நாங்கள் கும்பிடாமல் எதுவுமே பண்ண மாட்டோம். கர்நாடகா மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு கோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா கோயில் பார்த்துருப்பீங்க. ஆனால் கர்நாடகா மாநிலத்துலேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு கோவிலை நீங்கள் எங்கே பார்த்துருக்க முடியாது. ஸோ அது இங்கே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நிறையா பேர் வேண்டுதலுக்கு என்னென்ன வேண்டிக்கின்னு கட்டுறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நூல் சுற்றுவாங்க, இந்த மாதிரி வேண்டுதல் வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் இவர். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முனியப்பனா எந்த அளவுக்கு இருக்கும், அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல மரம் எடுக்கக்கூடாதுன்னு சாமி சொன்னதுனால ஸோ அந்த மரத்தை அகற்றாமல் அந்த மரத்தை அப்படியே வச்சுட்டு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அப்பனை உட்கார வச்சுருக்காங்க, நம்ம முனியப்பனை. ஸோ நான் இதை சுற்றி காட்டிகிட்ருக்கேன். இடம் ரொம்ப சிறுசு, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் கோவில் சாமி வந்து நல்லா பெருசாக நல்லா இருக்கும், பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன பிளாகாக நான் போடுறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பிளாக் நான் போடுறேன். ஸோ கர்நாடகாவில் நம்ம தமிழ்நாடு மாதிரி எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் அடுத்தடுத்த வர வீடியோவில் நான் காட்டுறேன், பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஸோ ஷிவமொகா டிஸ்ட்ரிக்கு, ஸோ பத்ராவதி தாலுக்கு. ஸோ அந்த பத்ராவதி தாலுக்காவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பூஜை டைமில் இப்படி அமைதியாலாம் இருக்காது. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்.
ஆளுங்க கூட்டம் நிறையா இருப்பாங்க. ஸோ இப்போ நடை சாத்தியிருக்கிறதுனால நான் உங்களுக்கு சைலண்ட்டாக கோவிலை வந்து நான் சுற்றி காட்டுறேன். ஸோ பூஜை பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லோரும்? ஸோ நான் என்னோடய இதுதான் ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுத்திருக்கேன். எல்லோரும் பாருங்கள். ஸோ யாராச்சும் இங்கே கர்நாடகா ஸ்டேட்டில் யாராச்சும் இருக்கீங்க, பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து எல்லோரும் சாமி கும்பிடுங்க. ஸோ சாமியை பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பஸ்ஸெல்லாம் நல்லாவே கிடைக்கும். இங்கே எல்லாமே எப்போவுமே பஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், ட்ரெயின் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வரலாம். திருவிழாலாம் ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்லா நடக்கும். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஸோ அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கனை டச் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி.